ஹீரோவை விட வில்லன்கள பிரபலப்படுத்தின லோகேஷ் கனகராஜ். தமிழ் சினிமாவுல புதிய தலைமுறை இயக்குனர்கள்ல ரொம்பவே பெரிய பேரோட திகழ்றவர் தான் லோகேஷ் கனகராஜ். கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ அப்படின்னு தொடர்ச்சியா ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் மட்டும் இல்லாம இந்திய சினிமா ரசிகர்கள்கிட்டயும் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் வட்டாரத்தையே உருவாக்கி வச்சுக்கிறாரு. இவரோட படங்கள்ல ஹீரோவை விட வில்லன் கதாபாத்திரங்கள் அதிக வரவேற்பை பெற்றிருக்கு. சினிமா வரலாற்றுல வில்லன் கதாபாத்திரங்கள் பல இருந்தாலும் லோகேஷ் உருவாக்குன சில வில்லன்கள் ரசிகர்களோட நினைவுல என்னைக்குமே நிலைச்சு நிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. விஜய் சேதுபதி 2021வது வருஷம் வெளியான மாஸ்டர் படத்துல விஜய்க்கு வில்லனா நடிச்சவர் தான் விஜய் சேதுபதி. அவரோட கதாபாத்திரம் பவானி. ஒரு கல்லூரி வளாகத்தையே தன்னோட குற்ற செயல்களோட மையமாக்கி மாணவர்களை பயன்படுத்தி சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வளர்ந்த வில்லன் இவரு. குரல்ல தாழ்ந்து பேசக்கூடிய விதமே சினிமா ரசிகர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. சமூகத்துல நடக்கக்கூடிய கருப்பு உலகத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில பவானி வடிவமைக்கப்பட்டிருந்தாரு. மாஸ்டர் படம் 250 கோடிக்கும் மேல வசூலிச்சு பவானி கதாபாத்திரத்தை தேசிய அளவுல பிரபலப்படுத்துச்சு. அர்ஜுன் தாஸ் 2019வது வருஷம் வெளியான கைதி படத்துல முக்கியமான வில்லனா தோன்றினவர் தான் அர்ஜுன் தாஸ். அவரோட குரல் தனிச்சிறப்பு காரணத்துக்காகவே ரசிகர்கள் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் ரசிச்சாங்க. தமிழ் சினிமாவில் அசாதாரணமான குரல் அதுவே அவரை ஹீரோவாவும் வில்லனாவும் வேறுபடுத்துச்சு. கைதியில இருந்து விக்ரம் வரைக்கும் எல்சியூவில் தொடர்ந்து அவர் இடம்பெறது அவரோட வில்லன் கேரக்டருக்கு வலிமை சேர்த்தது. சமீபத்தில் அவர் டான் 3 படத்துல வில்லனா கேஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. இது மூலமா அவர் தேசிய அளவுல பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காரு. சாண்டி மாஸ்டர் 2023வது வருஷம் வெளியான லியோவில் வில்லனா வந்தவர் தான் சாண்டி மாஸ்டர். கிஷ்கிந்தபுரி அப்படிங்கிற கும்பலோட தலைவனா நடிச்ச அவரு கதையோட திருப்பத்தை முழுசா தன்னோட கேரக்டர்ல ஓட்டுனாரு. வில்லன் கேரக்டர்ல அவர் செஞ்ச நடிப்பு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது. மிரட்டலான சிரிப்பு, அன்பிரிடிக்டபிள் பாடி லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் சாண்டிய அடுத்த ஜெனரேஷன் வில்லன் அப்படின்னு ரசிகர்களை வரவேற்க வச்சது. லியோ பாக்ஸ் ஆஃபீஸ்ல 600 கோடிக்கும் மேல வசூலிச்சு நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடிலையும் அதிக பார்வையாளர்களை ஈர்த்துச்சு. அதுல சாண்டியோட கதாபாத்திரம் ரொம்ப பெரிய பங்களிப்பு கொடுத்தது. லோகேஷ் தன்னோட கதைகள்ல வில்லன்களை சினிமாவோட உயிராக்கம் மாதிரி கையாளுறாரு. ஹீரோவை விட வில்லன் கதாபாத்திரத்தை வலிமையா எழுதுறாரு. ஒவ்வொரு வில்லனுக்கும் தனித்துவமான பேக் ஸ்டோரி கொடுக்கறாரு. அவங்கள சமூகத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்காரு. இதோட விளைவா ரசிகர்கள் வில்லன்களையும் ஹீரோக்களுக்கு சமமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் ஹீரோக்களை மட்டும் இல்லாம வில்லன்களையும் பார்வையாளர்களோட மனசுல பதிய வச்சிடறாரு. மாஸ்டர்ல பவானி, கைதியில அர்ஜுன் தாஸ், லியோவில் சாண்டி மாஸ்டர், இந்த 3 வில்லன்களும் இந்திய சினிமாவோட புதிய யுகத்தை பிரதிபலிக்கிறாங்க. எதிர்காலத்துல இவங்களோட கதாபாத்திரங்கள் எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு.